கொட்டும் மழையிலையும் அம்மனை நின்னு தரிசனம் செஞ்சிருக்காங்க பக்தர்கள். ஊஞ்சல் உற்சவத்துல அம்மன் எழுந்தருள பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மழையும் பொருட்படுத்தாம வரிசையில நின்னு அம்மனை வழிபட்டிருக்காங்க. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர்ல இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற அங்காளம்மன் கோயில்ல ஒவ்வொரு மாத அமாவாசை அப்பையும் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படும். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அமாவாசை தினத்தன்னைக்கு அம்மனை தரிசனம் செய்யறது வழக்கம். அதுலயும் புரட்டாசி மாத அமாவாசை ரொம்பவே சிறப்பான ஒரு நாள். இந்த நிலையில தான் தமிழகம் மட்டும் இல்லாம பக்கத்து மாநிலங்கள்ல இருந்தும் பல பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்யறதுக்காக வந்திருக்காங்க. அதிகாலையில இருந்தே நடை திறக்கப்பட்டு பால், தயிர், பன்னீர், சந்தனம் உட்பட பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேக பூஜைகள் செய்யப்பட்டுட்டு வருது. இரவு 10:30 மணி அளவுல கோயில் வழக்கப்படி உற்சவர் அங்காளம்மன் ஊஞ்சல் மண்டபத்துக்கு கொண்டு வரப்பட்டு அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் வெகு விமரிசையா நடத்தப்பட்டிருக்கு. அப்போ மழை கொட்டி தீர்த்த நிலையில கொட்டும் மழையும் பொருட்படுத்தாம பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனை தரிசனம் செஞ்சிருக்காங்க. சுமார் 400க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருந்திருக்காங்க. பல்வேறு ஊர்கள்ல இருந்து வரதுக்காக சிறப்பு பேருந்து வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இப்படி கொட்டும் மழையிலையும் அம்மனை தரிசனம் செஞ்சுட்டு போயிருக்காங்க பக்தர்கள். இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் உட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.